ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்து மிக்சியில் நல்லா கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதோட 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா கசக்கி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மல்லி ஸ்மெல் வந்து நல்லா அந்த புளி தண்ணியோட மிக்ஸ் ஆகணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணி, நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் புளிப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. மறுபடியும் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நுர விட்டு கொதி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரசம் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.